பாத்துறோம். ஃபர்ஸ்ட் பாத்துறேன். ஆமா. ஓகே ப்ரோ. இப்போ வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் சார் டைரக்ட் பண்ணி தனுஷ் சார் நடிச்சிருக்காரு. சோ அந்த ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு, ஆக்டிங் வைஸ் எப்படி? ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ தனுஷ் 50வது படம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா கூட மத்தவங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஓகே எல்லா ஆமா காளிதாஸ்க்கு அப்புறமா அவரோட எல்லா டைரக்டருக்கும் கொடுத்திருக்காரு. எஸ்.ஜே. சூர்யாவுக்கு பயங்கரமா கொடுத்திருக்காரு. அப்புறமா ஆமா சரவணன் சாருக்கும் பயங்கரமா கொடுத்தாரு. அவங்க அண்ணனுக்கு பயங்கரமா கொடுத்தாரு. இவருக்கு வரலனா கூட பரவாயில்ல, இவர் ஹீரோ வரலனா கூட பரவாயில்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமா இருந்தது படம். சரி ப்ரோ. இப்போ அசுரன் படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ண முடியுமா, இல்ல அதுக்கும் மேல இருக்காது? இல்ல அதுவும் நல்ல படம் தான். இப்போ அதுவும் நல்ல படம் தான், அதுக்கும் மேல இருக்கான்னு கேக்குறேன். நான் சொன்ன 3 படமும் சேர்ந்த மாதிரி இருக்கு. அசுரன், வடச்சென்னை, புதுப்பேட்டை 3 சேர்ந்து கலந்து. ஆமா சாங் ஏஆர் மேம் பயங்கரமா பிஸ்டாப்ல. ஓகே ப்ரோ. இப்போ என்னன்னா தனுஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா அனிருத் சார் தான் வச்சு மியூசிக் போடுவார். எல்லா படத்துக்கும் ஹிட் ஆயிருக்கு. கண்டிப்பா. சோ இந்த படத்துக்கு மட்டும் ஏன் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் சூஸ் பண்ணாரு? அவர் ஆடியோ லான்ச்ல சொல்லிக்கிறாப்ல இந்த மாதிரி என் 50வது படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி நேம்